ஹalleluya ஹalleluya இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே லைஃப் கிவிங் கிரேஸ் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி கூடாக உங்களை எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். ஹalleluya. நீங்கள் வந்தது நல்லது. இது தேவனுடைய பூமியிலே இருவரும் ஒவ்வொரு கூடும் பொழுது உங்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் உண்மை உள்ளவர். ஹalleluya. ஸோ அவர் எங்களோடு எங்கள் மத்தியிலே இருக்கிறார். இந்த சிந்தைக்கு வாங்க. மாமிச சிந்தை மரணம். உலகத்தை பற்றி யோசிச்சு எங்களுடைய 5 சென்சஸ்களால் வார இன்ஃபர்மேஷனை வச்சுக்கொண்டு வாழ்ந்தால் சாவுதான். ஆனால் இந்த வார்த்தை கூடாக வார எண்ணத்தை வைத்துக்கொண்டு அந்த சிந்தையிலே நாங்கள் இருப்போமானால் ஆவிக்குரிய சிந்தை ஆவிக்குரிய சிந்தையோ ஜீவனும் சமாதானம். மேட்டர் ஆஃப் உங்களுடைய சிந்தையை மாற்றுறதான், வேறு ஒன்றுமே இல்லை. தேவன் எங்களை சுற்றிலும் இருக்கிறார், எங்களுக்குள்ளே இருக்கிறார், ஆவியாக இருக்கிறார். இந்த சிந்தையை டியூன் பண்ணி கொள்வோமானால் இயேசுவின் நாமத்தினாலே தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறதை, அவர் தந்த அதிகாரத்தை, இந்த மேலான வல்லமை மிக்க கிறிஸ்துக்களாக இந்த உலகத்தை விடுவிக்கிற ரட்சகர்களாக நீங்கள் நாம் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாங்கள் ஒரு பிரைஸை செய்வோம். வாங்க எபேசியர் எல்லாம் எழுந்திருப்போம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. எபேசியர் 1 அதிகாரம். ஹல்லேலூயா 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 16 வாசிப்போம். ஹல்லேலூயா. இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி எங்கள் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தை தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும் அவர் உம்மை அழைத்ததினாலே எங்களுக்கு எல்லாரும் சொல்றீங்களா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் அவரை நாங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும் அவர் நம்மை அழைத்ததினாலே எங்களுக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் எங்களுக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் அவர் கிறிஸ்துவை மரித்தோர் என்று எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நாங்கள் அறியும்படிக்கும் அவர் எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். சொல்லுங்க, அன்பின் தகப்பனே, உம்மை அறிந்து கொள்வதற்கான தலையில கைவிங்கோ ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை நீர் எங்களுக்கு தந்தருள் இருக்கிறீர். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவை மரித்தோர் எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த உமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய எங்களிடத்திலே காண்பிக்கும் உம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நாங்கள் அறியும்படிக்கு நெத்தியில சொல்லுங்க, நீர் எங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கங்களை கொடுத்ததற்காக உமக்கு கோடான கோடி சோஸ்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். நல்லா நம்புங்க. இப்ப பேச போற சத்தியம் 100% உங்களுக்கு தெளிவாக விளங்கும். உங்களோட மனக்கங்கள் பிரகாசிக்கும். வார்த்தை கூடாக அறிந்து கொள்வீர்கள். எந்தவித குறையும் இருக்காது. ஹல்லேலூயா. பாருங்கள், நாங்கள் ஒரு 2-3 கிழமையாய் இதை செய்து கொண்டு வருகிறோம். அன்பிலே நடக்கணும். கலாத்தியர் 5:6 போவோம். கலாத்தியர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் லைஃப் கிவிங் கிரேஸ் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி கூடாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இதை ஷேர் பண்ணி கொள்ளுங்க. கலாத்தியர் 5:6. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவினிடத்தில், பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து இயேசுவினிடத்தில் இல்லை, புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து இயேசுவினிடத்தில் வந்திருக்கிற அது ஒரு பெரிய வித்தியாசம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனம் இல்லாமை ஒன்றுக்கும் உதவாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் சட்ட திட்டங்கள் கொடுக்கப்பட்ட அது செய்யாத தொடாத என்கின்ற காரியங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவினிடத்தில் நீங்கள் வந்திருக்கிறபடியால் ஒன்றுக்கும் உதவாது. ஒன்றுக்கும் உதவாது. அதான் மதம். கிறிஸ்துவை விட்டுட்டு நீங்கள் இதோட எல்லாத்தையும் எடுத்தீங்கன்னா 10-11 மதம் தான். உலகத்தில் உள்ள கட்டளைகள் போல கிறிஸ்துவத்திலும் கட்டளைகள் இருக்கு. இந்த கட்டளைகளை காமிச்சு கொண்டிருப்பீங்க என்றால் நீங்கள் மதத்துக்குள்ள இருப்பீங்க. கிறிஸ்துக்குள்ள வரும்பொழுது மதம் இல்லை.
ஒரு மெய்யான உறவுக்குள்ள நீங்கள் வாரீங்க. அதான் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனம் இல்லாமல் ஒன்றுக்கும் உதவாது. கவனிச்சு கொள்ளுங்க, ஒன்றுக்கும் உதவாத அந்த வேதம் சொல்லிக்கல, ஒன்றுக்கும் உதவாத காரியத்துக்கு போகக்கூடாது. ஒன்றுக்கும் உதவாது எது கிரியாம்? அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே நான் அன்பினாலே கிரியை செய்யும் பொழுது, விசுவாசத்திலே நடக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு பிரியமாக பெர்ஃபெக்டாக அவருடைய சித்தத்தின்படியே அவரோடு இணைந்து ஒன்றாக என் கிறிஸ்துவ ஓட்டத்தை நான் ஓடி முடிப்பேன். சொல்லுங்க, நான் அன்பிலே இதையும் செய்வேன். நான் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் மீதும் அவர் எனக்காக செய்து முடித்த கிரியைகளின் மீதும் நான் விசுவாசமாய் இருக்கிறேன். சொல்லுங்க, நான் எதை செய்தாலும் அன்பிலே செய்வேன். ஹல்லேலூயா. அவ்வளவுதான். ஒரு கட்டளை உங்களுக்கு என்னத்தை போடுறீங்க போட இல்ல, ஒன்றுமே இல்லை. அன்பிலே நடப்பீர்களானால் நீங்கள் மற்றவரை குறித்து உங்களோட கவனம் இருக்கும். மற்றவர்களுக்கு இடரலா இருக்கும்படி நீங்க இதையும் செய்ய மாட்டீங்க. சோ அன்பிலே நடக்கிறது தான் வேதம். பாருங்கள், இந்த வசனத்தோடு எடுப்போம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். ரொம்ப இதை கவனிச்சீங்கன்னா இந்த வாழ்க்கையில நீங்கள் செய்கிற எல்லாவற்றுக்கும் பெரிய பிரயோசனமே இருக்கு. 1 கொரிந்தியர் 13:3 13:2 நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. எங்கேயும் போகலாம். நீங்கள் 1040 நாள் உபவாசத்துக்கு 80 நாள் இருக்கலாம். முழங்கால எத்தனை மணி நேரம் இந்த அழலாம், எல்லாம் செய்யலாம். உங்களுக்கு ஒரு பிரயோசனம் இல்லை. அன்பிலே நடக்காது. அடிப்படை தான். பல சபைகள், பல பாஸ்டர்ஸ் எல்லாம் விழுந்து போறதுக்கு ஒரு பிரயோசனம் இல்லாம போறதுக்கு ஒரே ஒரு காரணம், வெளிப்பிரகாரமா எல்லாத்தையும் சரியா செய்துட்டு உள்ளுக்குள்ள அன்பு இல்லாட்டு ஒரு பிரயோசனம் இல்லை. என்ன சொல்ற? எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. ஜீரோ ப்ராஃபிட். சோ எங்களோட சபை நாங்கள் அடுத்த லெவலுக்கு போறோம். எங்களை எல்லாரையும் நாங்கள் சீர்படுத்துறோம், திடப்படுத்துறோம். நாங்கள் இதை கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால் நான் இதை செய்தாலும் அன்பிலே செய்வேன். சொல்லுங்க, நான் இதை செய்தாலும் அன்பிலே நடப்பேன். இந்த ஏரியாவை நான் எப்பொழுதும் கவனித்துக் கொள்வேன். ஏனென்றால் நான் இதை செய்தாலும், என்னையே தியாகமாக கொடுத்தாலும், என்னிடம் இருக்கிற எல்லாவற்றையும் நான் தேவனுக்கு என்று கொடுத்தாலும் எனக்குள் அன்பிராவிட்டால் எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று வேத வசனத்தின்படி நான் தெளிவாக அறிந்து கொண்டேன். நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்வதனால் அன்பிலே நடப்பது மாத்திரம்தான் எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையாக இருக்கிறது. அதை நான் ரொம்ப இயல்பாக செய்து முடிப்பேன். ஏனென்றால் எனக்குள்ளே தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள், என்னுடைய இருதயத்துக்குள் தேவ அன்பை ஊற்றி நிறைவாக வாழ்கிறார். நான் இதை செய்தாலும் நான் அன்பிலே செய்யும் பொழுது அவருடைய வல்லமை என்னோடு எனக்குள் இருந்து வெளிப்படுகிறது. அவருடைய வல்லமையோடு நான் இணைக்கப்பட்டிருப்பதனால் என்னால செய்யக்கூடாத காரியம் எதுவும் இல்லை என்று வார்த்தையின்படி அறிந்திருக்கிறேன். பவுல் சொன்னது போல என்னாலும் சொல்ல முடியும், கிறிஸ்து இயேசுவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவினால் எல்லாவற்றையும், மூன்றரை சொல்லுங்க, எல்லாவற்றையும் உணர்ந்து சொல்லுங்க, எல்லாவற்றையும் நான் செய்து முடிப்பேன். சொல்லுங்க, என்னால கூடாத காரியம் ஒன்றுமிராதென்று என் ஆண்டவரும் என் இரட்சகருமாகிய
இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். நான் செய்ய வேண்டியது எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீது விசுவாசமும் அன்பிலே நடப்பதுமே. ஹல்லேலூயா. ரைட். அன்பெண்டா என்னன்னு ஒரு வாசிச்சுட்டு நாங்கள் சர்வீஸ்க்கு போவோம். 1 யோவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் 9 வாசிக்கிறேன். தேவனால் பிறந்த எவனும், கவனிச்சு கேளுங்க, எல்லாம் இருக்கலாம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், அவனில் தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. வித்து தரித்திருக்கிறது என்றால் நாங்கள் எங்களுடைய அப்பாவுக்கு பிறந்தபடியால அப்பாட வித்து எனக்குள் இருக்கிறது. நீங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாய் தேவனாலே பிறந்தபடியினால் தேவனுடைய வித்து உங்களுக்குள் நிறைந்திருக்கிறது. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க, தேவனுடைய வித்து எனக்குள் இருப்பதினால் நான் மறுபடியும் பிறக்கும் பொழுது என்னுடைய பழைய அம்மா அப்பாவின் வித்துக்குள் நான் பிறக்காமல் புதிதாக பிறக்கும் பொழுது தேவனுக்குள் இருந்து பிறந்திருக்கிறேன். பழைய அம்மா அப்பா கூடாக வந்த ஜீவன், அந்த மனித ஜீவன் ரீப்ளேஸ் பண்ணப்பட்டாயிற்று. எனக்குள் நித்திய ஜீவன் உண்டு. அது தேவனுடைய வித்தாக இருக்கிறது. நான் நித்திய ஜீவனை கொண்டு புதிதாக பிறந்திருக்கிறபடியால் நான் பாவம் செய்ய முடியாதவன். நான் எதை செய்தாலும் அன்பிலே செய்வதாலும் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைப்பதாலும் என்னால் எந்த வேளையிலும் பாவம் செய்ய முடியாது. ஏனென்றால் தேவனுடைய வித்து எனக்குள்ளே இருக்கிறது. பாவத்தின் பிரச்சனைகள் எல்லாம் இந்த வசனத்தோடு என்னை விட்டு போய்விட்டது. தேவனுடைய பார்வையிலே நான் ஒரு பொழுதும் பாவம் செய்ய முடியாதவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இதை நம்புங்க. இதுதான் எங்களுக்கு மற்ற மிச்ச சபைகளுக்குள்ள வித்தியாசம். அவங்க பாவம் பண்ணுவாங்க. நான் சொல்றேன், உள்ள பாவம் இல்லை என்ற வேதம் சொல்கிறது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இப்ப விளங்குதே, நீங்களே இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் சக்சஸ்ஃபுல்லாய் உங்களுக்கு விரும்பின வேண்டின எல்லாவற்றையும் உருவாக்கி இந்த உலகத்துல உங்களுக்கு மாத்திரமல்ல ஆசீர்வாதம், உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் வாழ முடியும். ஏனென்றால் நீங்கள் பாவம் செய்ய முடியாதவர்கள். பாவம் தான் தேவனையும் மனுஷனையும் பிரித்தது. உங்களை இனிமேல் இதுவுமே பிரிக்க முடியாது என்றால் நீங்கள் நான் பாவம் செய்ய முடியாதவர்கள். இதை நம்பிக்கொள்ளும். இதுதான் தேவனுடைய வல்லமை. இதுதான் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை. ஒரு ரட்சகர் வந்து போன அவரை விசுவாசிக்கிறபடியால நீங்கள் பாவம் செய்ய முடியாதபடிக்கு தேவனுடைய மகனாய் மகளாய் பிறந்திருக்கிறீர்கள். ஏனென்றால் தேவனுடைய வித்து உங்களுக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா மதங்களும் போராடுற போராட்டம் உங்களுக்கு புரியல. இருந்த இடத்துல நான் பாவம் செய்ய மாட்டேன். தேவனுடைய பார்வை. அடுத்தது, இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. கிறிஸ்தவத்துக்குள்ள இதுதான் அந்த கோடு. நீங்கள் உங்களை சுற்றிலும் இருக்கிற சகோதரன் மீது உலகத்தோட எல்லார் மீதும் அன்பிலே நடக்கவில்லை என்றால் உங்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்க நல்லாடா இருக்கலாம், எல்லா அலுவலும் செய்யலாம். ஆனா உங்களுக்கு அன்பிலே நடக்க முடியவில்லை, மற்றவர்களை அன்பு கூறவில்லை என்றால் யூ ஆர் ஃபெயில்ட். பட் தேங்க் காட், உங்களாலும் என்னாலும் அன்பிலே நடக்க முடியும். அன்பிலே இல்லாமல் நடக்க முடியாது. கஷ்டப்படுவோம். ரைட். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமா இருக்கிறது. அந்த உலகத்தை படைச்சு மனுஷனை படைச்சு மனுஷ இனத்தை படைச்சதுக்கு காரணமே மனுஷன் தன்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் மீது அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அது ஆதாம் விட்ட தவறாக பிழைச்சு போச்சு. இப்ப தேவனுடைய வித்தை வச்சு எங்களை உருவாக்கி இருக்கப்படினால இப்ப சாத்தியமாயிடுச்சு. சொல்லுங்க, எனக்கு இந்த உலகத்திலே வெறுக்கக்கூடியதாக ஒரு மனிதன் பிறந்ததும் இல்லை, இப்பொழுது இருக்கிறதும் இல்லை, இனிமேல் வரப்போறதும் இல்லை. ஹல்லேலூயா. இதுதான் உங்களோட பொசிஷன். அப்படியே வந்து 3:14 நாங்கள் இதோட வர்ஷிப் பண்ணோம். நாம் சகோதரத்தில் அன்பு கூறுறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி. ஹல்லேலூயா. இப்ப விளங்குதே, சாதாரண மனுஷருக்கும்
உங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்றால் நீங்களும் நான் சகோதரத்தில் ஊக்கமாய் அன்பு கூறுறபடியால் மரணத்தை விட்டு நீங்கிவிட்டோம். மரணத்தை விட்டு நீங்கினா என்ன? வியாதி, வருத்தம், கஷ்டம், கவலை, மரணம், சோர்வு, தோல்வி, எல்லா உலகத்தில் தோன்ற எல்லா இருளின் காரியங்களையும் விட்டு நாங்கள் நீங்கி விட்டோம், விலகி விட்டோம். எங்களை தொட முடியாது. நாம் சகோதரத்தில் அன்பு கூறுறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். So simple as that. இந்த உலகத்தில நல்ல சுகபலத்தோடு, செழிப்போடு, சமாதானத்தோடு, வீட்டில் ஒரு துச்செய்தி வராதபடி மேன்மையான வாழ்க்கை வாழோடுமா? ஒன்றே ஒன்றுதான், நீங்கள் சகோதரத்தை அன்பு கூறுங்கள். என்ன சொல்லுது? தன் சகோதரத்தில் அன்பு கூறுறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். சொல்லுங்க, எனக்கும் மரணத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஏனென்றால் நான் என் சகோதரிடத்தில் அன்பு கூர்ந்து கொண்டே இருப்பேன். சொல்லுங்க, நான் மரணத்துக்குள் தட்டி தவறி விட வேண்டி வந்தால் அதற்கான காரணம் வேறு ஒன்றுமே இல்லை. என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் மீது நான் அன்பிலே நடக்கவில்லை. இப்பொழுது எனக்கு தெரியும், அன்பில்லாமல் நடப்பது எவ்வளவு அழிவது, எவ்வளவு நஷ்டம் என்று நான் அறிந்து விட்டேன். ஆகையினால் அந்த தவறை நான் ஒருபொழுதும் செய்ய மாட்டேன். பிசாசு எவ்வளவுதான் முயன்றாலும் நான் உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷரையும், அவன் நல்லவனா இருக்கலாம், கெட்டவனா இருக்கலாம், எதிரியா இருக்கலாம், என்னை சபிக்கிறவனா இருக்கலாம், எல்லாரையும் இயேசு கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல நானும் அன்பு கூறுவேன். ஹல்லேலூயா. வாங்க நாங்க வர்ஷிப் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எங்களுக்கு தெரியும், அச்சொட்டாய் என்ன சொல்லுது? அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகள். ஜீவனை கொடுக்கறா வார்த்தையை கொடுங்க. நீங்கள் அதுக்காக போய் அவனுக்கு முன்னால விழுந்து சாகிறேன். ஜீவனை கொடுக்கறா அவனுக்கு உயிரை கொடுக்கறா வார்த்தை தானே உயிரை கொடுக்கிறது. நற்செய்தியை சொல்லுங்க. அப்படியே வந்து கடைசிக்கு வருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமா இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாக இருக்கிறது. அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறார், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மை நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். கட்டளை என்ன? அது தொடாதே ஒரு கட்டளை இல்லை. உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் மீது ஊக்கமாக அன்பு கூறுவது. வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டவரை, எங்களை அன்பின் கட்டளைகள் கொண்டு வந்து விட்ட ஆண்டவரை, எங்களை அன்பாகவே படைத்த தேவனை, தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாங்கள் இப்பொழுதே தேவனுடைய மகளாய் பிறந்திருக்கிறோம். ஆகையினால் ஹல்லேலூயா, எங்களால் அன்பிலே நடந்து கொள்ள முடியும். அன்பிலே நடந்து கொள்ளும் பொழுது நாங்கள் தேவனோடு நிலைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா.